இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 4th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல அந்த ஸ்டோன் ரைட்டர்ஸ் எல்லாரும் சோல் சொசைட்டியை வந்து இன்வைட் பண்ணிருப்பானுங்களா, பார்த்தா அவனுக்கு இன்வைட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்குவாடோட பேரக்ஸ்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மயிரியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான் லேப்ல. அவன் அதையெல்லாம் பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஸ்டோன் ரைட்டரோட லீடர் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் வந்து ஜூ கிராம். அவன் வந்துட்டு அங்க வந்து நிறைய சோல் ரீப்பர்ஸ் அவனை வந்து எழுத்து நிப்பாங்களா, மரியாதை இங்க இருந்து ஓடிடுங்க, உங்களுக்கு நான் டைம் தரேன்னு சொல்லும் போது நாங்க சோல் சொசைட்டியை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அப்ப நீங்க முடிஞ்சீங்களான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையும் முடிச்சு கட்டிடுவான். அந்த கீரா இருக்கிறான்ல, அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒரு பட்டாம்பூச்சி வந்துட்டு அந்த ரோஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அதான் விசார்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி கேப்டனா மாறி இருப்பான். அவன்கிட்ட வந்து சொல்லும் போது அவன் அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுமா. இதான் அவனுக்கு ஆப்போசிட்ல நிக்கிற நானா அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் ரைட்டர் வந்து கவனிப்பான். என்னடா உன் ஆள் கீதி அவனா செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தன், எப்பவுமே என் கூட இருந்த ஒருத்தன் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கும்போது, கூட இருந்த ஒருத்தனா கூடவே போக வேண்டியதானே, இதை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவன் தயாராகும் அடிக்கிறக்காக. இன்னொரு பக்கம் ஆஸ்னாட் அப்படிங்கிற ஒருத்தன் அங்க இருக்கிற லோயர் ரேங்க் ஆபீசர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா எக்ஸாக்டா அந்த ஆஸ்னாட் வந்து அடிக்கிற மாதிரி தெரியாது. சம்திங் ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட வந்து செஸ்ட் கிட்ட வந்து அவனோட பவர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் அவங்க வழியில வந்து துடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா, எதிர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்னாட் வந்து திருப்பி கிட்ட வரும்போது அங்க இருக்கிற எல்லாரும் தெரிச்சிருவாங்க. நான் ஒரே ஒருத்த மட்டும் எங்கடா ஓடுறீங்க, நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பயந்தாலும் அப்படியே கத்தி வச்சு நின்னுகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ரெஞ்சி வரான். சூப்பர்ரா, அப்படிதான் தைரியமா இருக்கணும். ஆனா உப்பா இங்க இருந்து போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் களத்துல இறங்க. இன்னொரு பக்கம் பம்பிட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் ரைட்டர் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. கேப்டன் கனமுரா இருக்கிறார்ல, அவரு தான் உள்ள வந்து அவளை அடிக்கிறாரு. ஏன் அப்படி ஒரு சின்ன பொண்ணா இருந்துகிட்டு அவங்க கூட சேர்ந்து கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்க, ஏண்டா நீயே பார்க்க நாய் மாதிரி இருக்கிற, நீங்க ஒரு கேப்டனா இருக்கும் போது நான் கொலை பண்ண கூடாதான்னு கேட்பா. சோ அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு கேப்டனை எடுத்து வந்து ஒவ்வொரு ஸ்டோன் ரைட்டர்ஸ் வந்து நிப்பாங்க. இங்க அதுவே ரெஞ்சி அந்த ஆஸ்னாட்டை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஜான்பாக்டோ ஒவ்வொரு இடத்தையுமே அந்த ஆஸ்னாட் மேல படும்போது சம்திங் ஏதோ ஒரு விதமான சிம்பிள் வந்து அவங்க மேல கிரியேட் ஆகுது. அவன் கவனிக்கிறானா, டக்குனு மாஸ் போட்ட ஒருத்தன் நம்ம ரெஞ்சி அட்டாக் வரும்போது வந்து தப்பிச்சிடறான். பட் திருப்பி அட்டாக் வரும்போது கரெக்டா நம்ம பியாக்கியோட ஷீகாய் தான் வந்து ரெஞ்சியை காப்பாத்துது. பிளஸ் நீ எக்காரணம் கொண்டு உன்னோட பவர்ஸ் வந்து ஹோல்ட் பேக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நீ யாருக்கு கர்ணம் காட்டணுங்கிற தேவையும் இல்ல, கர்ணம் காட்டுற இடத்துலயும் நம்ம இல்லன்னு சொல்லி அவனும் களத்துல இறங்க. அவனோட ஷீகாயை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது இல்ல அது வந்து வேலைக்காக தான் ரெஞ்சி சொல்லுவானா, அதையும் பார்க்கலாங்க போது அந்த ஆஸ்னலோட கையில வந்து டேமேஜஸ் வந்து ஏற்படுதா. சோ திருப்பி அதே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தர் இருந்தான்ல, சோ அவனுக்கு கீழே சம்திங் ஒரு ஹோலை கிரியேட் பண்ணி அவனை முதல்ல கீழே உள்ள வச்சிடறாங்க அண்டர் கிரவுண்டுக்கு. அவனை சுத்தி திருப்பி அந்த ஷீகாயை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் தடுத்துட்டு நம்ம பியாக்கியோ அட்டாக் பண்ண பிஸியா இருக்க. இந்த கேப்ல ரெஞ்சி அவனோட ஜான்பாக்ட உள்ள போட்டு அப்படியே அவனை வந்து சுத்தி பிடிச்சிக்கும் போது பியாக்கியா அவனோட தலையிலே டைரக்டா அட்டாக் பண்றான். பட் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லங்க. இன்னொரு பக்கம் மத்த கேப்டன்ஸ் எல்லாம் நம்ம கேப்டன் கனமுராவா இருக்கட்டும், கேப்டன் இட்சுகாயாவா இருக்கட்டும், அதே நேரத்துல கேப்டன் ஃபூயியா இருக்கட்டும், சோ யாருனாலையுமே எதுவுமே பண்ண முடியல. அவங்களோட எந்த ஒரு அட்டாக்குமே இன்க்ளூடிங் ஃபூயோட அந்த பாய்சன் ஸ்டிங் இருக்கும்ல, அது முத கொண்டு அந்த ஸ்டர்ன் ரைட்டர்ஸ் மேல வேலை செய்யல. இங்க நம்ம பியாக்கியாமே இதுக்கு மேல இந்த ஆஸ்னாட் வந்து தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி அவனோட பான்காய் வந்து பயன்படுத்தலான்னு போக, அப்ப நம்ம ரெஞ்சி ஆனா சாகருக்கு முன்னாடி லூட்டனட் கீபே வந்து அவங்க பான்காய் வந்து சீல் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, சோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கும் போது அவங்க நம்மளோட பான்காயை வந்து சீல் பண்றாங்க அப்படிங்கறது உண்மையா கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா இங்க இருக்கிற நிலைமை வந்து பார்த்தே இல்ல, நம்ம பான்காய் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ வேற வழி இல்ல, எப்படி நம்ம பான்காயை வந்து அவங்க சீல் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த சீலை வந்து நம்ம பிரேக் பண்ண வேண்டியதா நம்ம வேலை. இன் சம் கேசஸ் அதை பண்ண முடியலனா நீ உன்னோட பான்காயை வந்து பயன்படுத்தி அவனை வந்து முடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம பியாக்கியா அந்த இடத்துல அவரோட ஜென்போன் சக்கரவான பான்காயை வந்து பயன்படுத்துறாரா. அவர் மட்டும் கிடையாது, கேப்டன் கனமுரா, கேப்டன் இட்சுகாயா, கேப்டன் ஃபூயி இருக்கிறாங்களே, இவங்க எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அந்த ஸ்டர்ன் ரைட்டர்ஸ் அந்த 4 பேரோட பான்காயையும் அதே இடத்துல வந்து எடுத்துக்கிறாங்க, திருடிக்கிறாங்க. பியாக்கியாமே நம்ம தப்பா கணக்கு போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பதான் அவனுக்கு வந்து புரிய வர. இன்னொரு பக்கம் நம்ம இட்சுகாயாமே வந்து என்ன பான்காய் போச்சு அப்படிங்கிற சொல்லி கதறிட்டு ஒரு சைடு முதல்ல யாரையுமே அவங்களோட பான்காயை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க போது நம்ம ராயிக்குமே அவளோட பிளட்டை யூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்றா. இந்த மாதிரி மத்த கேப்டன்ஸ் எல்லாமே அவங்களோட பான்காயை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது வந்து ஸ்டீல் கிடையாதுன்னு. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட மத்த கேப்டன்ல ஷாக் ஆக நம்ம மயூரி வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த 4 பேரையும். அவங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரமா, நான் தான் ரிசர்ச் பண்றேன்னு சொன்னேன்ல, இப்ப பாரு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பயங்கர கடுப்புல இருப்பான். ஆனா இன்னும் களத்துல இறங்காம நம்ம ஹெட் கேப்டன் யமமோட்டோ இருக்கிறார்ல, சோ அவர் அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம கேப்டன் ஷன் இருக்கிறான்ல, அவன் சொல்லுவான் பேசிக்கா போதுமான இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு கேப்டன் மயூரி எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரே நாளுக்குள்ள அதுக்கான சொல்யூஷன் வந்து கொண்டு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல, ஏன்னா அவர்கிட்ட தான் போதுமான இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே இல்லையே. ஆனா எங்க கிட்ட இருக்கிற கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நாங்க எங்களோட பான்காயை யூஸ் பண்ணாம உங்களை தோக்கடிக்கவே முடியாதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா அதே நேரத்துல அதை பயன்படுத்த முடியாதுன்னு எங்களுக்கு தெரியுது, என்ன பண்றதா யோசிக்கிறாங்க போது டக்குனு ஆப்போசிட்ல இருந்த ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டர்ன் ரைட்டர் நம்ம ஷன் கூட வந்து சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணுவானா, ஒரு செகண்ட்ல ஃபயர் பண்ணிடுவான். உங்க கூட வந்து ரொம்ப தைரியமா நெஞ்சு நிமித்தி சண்டை போடலாம்னு நினைச்ச
நினைச்சேன், நினைச்சதுக்கு நல்லா வச்சு செஞ்சு விட்டு இல்லங்க போது பார்த்தா அவனோட ஒரு கண் பார்வை வந்து போயிருக்கும், புல்லட் பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஆஸ்ட்ரோனாட்டை எதிர்த்து நம்ம ரெஞ்சி அவனோட பான்காய் வந்து பயன்படுத்தலான்னு போக பின்னாடி இருந்து பியாக்கியா கத்துவான். இப்பதான் என்னோட பான்காய் வந்து புடுங்கினா, கண்ணை என்ன புடனே வச்சிருந்த பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது, ஆனாலும் இருந்தாலும் கேட்டன் எப்படி பான்காய் வந்து இல்லாம இந்த எதிரியை வந்து தடுக்கிறதுன்னு சொல்லி ரெஞ்சி வந்து கன்ஃபியூஸ் ஆகி போகும்போது அந்த மயூரியோட அசிஸ்டன்ட் இருக்கிறான்ல, அவன் லேப்ல இருந்துட்டு அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சுத்தமா ஐடியாவே இருக்காதா. வேற வழி இல்லாம இச்சிகோ வந்து கான்டாக்ட் பண்றதுக்காக மத்த ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லும் போது, ஆனா இன்னும் ஹெட் கேப்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு கேட்க ஹெட் கேப்டன் எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியாது, எமர்ஜென்சி சீக்கிரம் அவனை வந்து கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இச்சிகோட மொபைலுக்கு வந்து போன் பண்ண பார்த்தா நம்ம உரஹாரா இருக்கிறான்ல, அவன் தான் போனை வந்து எடுப்பானா. எடுக்கும் போது இந்த மாதிரி இச்சிகோ எங்க இருக்கிறான், சீக்கிரமா அவன் வந்து சோல் சொசைட்டிக்கு வர சொல்லுங்க, இங்க ஒரு பெரிய ஆபத்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, சாரிப்பா அவசர அவசரமா கால் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது தெரியுது அங்க ஒரு இன்வேடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இங்க ஒரு குவின்சி கூட நம்ம இச்சிகோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஆனா என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல, அவன் வந்து நம்ம இச்சிகோட பான்காயை வந்து ஆட்டை போடுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இச்சிகோட பான்காயை அவனால வந்து எடுக்க முடியல. சோ அதனால பயங்கர கடுப்புல தான் அவன் நம்ம இச்சிகோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவானா. இதை கேட்கும் போது அவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கும், என்னது இச்சிகோட பான்காயை மட்டும் அவனால வந்து எடுக்க முடியலையா, என்னவா இருக்குன்னு. அதுவே நம்ம இச்சிகோ அந்த ஓபி கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல, அப்ப அவனே வந்து டைரக்டா கேட்டுருவான், ஏண்டாடே இப்படிதான் 2-3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு என்னோட பான்காயை வந்து எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான், இப்ப என்னன்னா நீ வந்து ட்ரை பண்ற, என்னடா என்னோட பான்காயோட பவருக்கு இது பார்த்து ஏதாவது பயப்படுறீங்களான்னு கேட்கும் போது அந்த ஓபி வந்து கடுப்பாயிருவான். வேண்டர் ரிச் ஆனா எங்களுக்கு எதை பார்த்தும் பயம் என்னடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அவன் நெஞ்சில ஒரு ஓட்டை விழுகுது. பார்த்தா நம்ம உரஹாரா இருக்கிறாருல, அவரு தான் அட்டாக் பண்ணி இருப்பாரு. கூடவே போனை வந்து கொடுத்துட்டு சோல் சொசைட்டில ஒரு முக்கியமான பிரச்சனையாமா போய் சமாளின்னு சொல்லி அப்படியே கேட்டை வந்து ஓபன் பண்ணி விட, அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு இமேவும் சேடு வந்துட்டு ஆமா இச்சிகோ இங்க அவசர அவசரமா போகிறான்னு கேட்க ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி அந்த மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோமே சோல் சொசைட்டிக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க வந்து போன்ல தான் கான்டாக்ட்ல இருப்பாங்களா, ஐயோ பான்காய் வந்து திருடுறாங்கன்னா என்ன அர்த்தம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்க, அதெல்லாம் நம்பருக்கு எங்களுக்குமே கஷ்டமா தான் இருக்குது, பட் இருந்தாலுமே கேப்டன் ஃபுயி, கேப்டன் பியாக்கியா, கேப்டன் கனமுரா, கேப்டன் ஹிட்சுகாயா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லார்கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது அவங்களோட பான்காய் எல்லாத்தையுமே வந்து திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம ஹீரோக்கு உரஹாரா இருக்கிறாருல, அவருமே லைன்ல வந்துட்டு ஒரு முக்கியமான மேட்டர் வந்து சொல்றாரு. சோ பேசிக்கா இந்த ஒரு குவின்சிஸ்ல இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் வந்து 3 விதமான பவர்ஸ் வந்து இருக்குதாமா. ஒன்னு வந்து இப்ப அந்த ஓபி யூஸ் பண்ணால நம்ம இஷிடா அந்த மயிருக்கு எதிராக வந்து பயன்படுத்தினால, சோ சுத்தி இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அட்டாக் பண்றது, அந்த மாதிரியான ஒரு அட்டாக். ரெண்டாவது வந்து பிளட் அப்படின்னு, அது வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கம்ப்ளீட்டா வந்து நர்வ்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அஃபென்ஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் வந்து பயங்கரமா அவங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. பட் ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது, அதோட ஃப்ளா. மூணாவது வந்து பான்காய் பிளண்டரிங், அதான் இருக்கிறதுலே ஆபத்து, எதிரியோட பான்காயை வந்து அபகரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களால அதை பயன்படுத்தவும் முடியும். இப்படி நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருவானா, அப்ப பார்த்தா அந்த ஒரு டோர் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகும். உரஹாரா டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது உரஹாரோட செஸ்ட்ல ஒரு ஆரோ வந்து இறங்கி இருந்திருக்கும். என்னன்னு பார்த்தா பின்னாடி ஆல்ரெடி சேடையும் ஒரியுமேவையும் அவன் வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். அவனை வந்து நாக் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டா வந்து தப்பா போச்சுன்னு நினைக்கும் போது, என்னோட உயிரை கொடுத்தாது உன்னை தடுக்கணும்னு ஆர்டர் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல சம்திங் ஏதோ பவரை யூஸ் பண்ண அதே இடத்துல அந்த ஒரு பாத்வேக்குள்ளேயே நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு கூண்டு மாதிரி வந்து அப்படியே சீல் பண்ணிருது. உன்னால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுடா, சோல் சொசைட்டி அழிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ வெளியே வரப்போறன்னு சொல்லி அப்படியே அந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.